குடிகார கணவனை கொன்று வீட்டிலேயே புதைத்த மனைவியை 7 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டம் மாதவ்கஞ்ச் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தாபாய். இவரது கணவர் சுரேஷ் கோஸ்வாமி 7 மாதங்களுக்கு முன் திடீரென மாயமானார். கணவனை காணவில்லை என்று போலீசில் புகார் செய்துவிட்டு வழக்கம் போல தனது வேலைகளை பார்க்க துவங்கிவிட்டார். போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. சாந்தாவின் போக்கில் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. உரிய முறையில் விசாரித்த போது கணவனை துணி துவைக்கும் கட்டையால் அடித்துக் கொன்று பெரிய ட்ரம்மில் போட்டு குளியலறையில் புதைத்ததாக சாந்தாவை ஒப்புக்கொண்டார். 7 மாதங்களுக்கு பிறகு ட்ரம்மை தோண்டி எடுத்து அப்படியே பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். संतोबाई ने स्वीकार किया कि इसका पति बहुत दारू पीता था और अक्सर इसकी मारपीट करता था। इसलिए एक दिन सुबह 4 बजे करीब जब ये आई तो पति दारू पी रहा था और इसने मोगरी से पति के सिर में 4 से वार करके उसको खत्म कर दिया. தினம் தினம் குடித்துவிட்டு அடித்து சித்திரவதை செய்ததோடு பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கள்ள தொடர்பும் வைத்திருந்ததால் கணவனை கொன்றதாக சாந்தாபாய் வாக்குமூலம் அளித்தார். கணவனை கொன்றதற்காக கொஞ்சம் கூட வருத்தமில்லை என்று கூறிய சாந்தா என்ன தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை என்று உறுதியுடன் தெரிவித்தார்.